இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து உங்களை சந்திக்கும் போது இருக்கிற தனி சுகம். ஏன்னா கலைஞரை கொடுத்த மாவட்டம் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். கலைஞருடைய காலடி படாத மண் இந்த தஞ்சை மாவட்டத்தில் கிடையாது. அதே மாதிரி கலைஞர் எப்பவுமே சொல்லுவாரு, நான் எப்பவுமே பெருமையா சொல்லுவேன், நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு கலைஞர் சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம தலைவரும் ஒரு முறையும் பெருமையா சொல்லுவார், நானும் ஒரு டெல்டாக்காரன். இப்ப அவங்க வழியில நானும் ஒரு டெல்டாக்காரங்கிற உணர்வோடு உரிமையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். போன சட்டமன்றத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 தொகுதி இருக்கு. 8 தொகுதியில போன முறை 7 தொகுதி ஜெயிச்சு ஒன்னே வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். அது எந்த தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அதையும் கரெக்ட் பண்ணிட்டோம். தலைவர் அதையும் சரி பண்ணிட்டாரு. அதனால இந்த முறை டெஃபினட்டா நிச்சயமா 8க்கு 8 100% வெற்றியை நீங்க பெற்று தரணும். உங்களுடைய உணர்வை பார்க்கும்போது வெற்றி நிச்சயம். நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் வாக்கு வித்தியாசம், அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஏன்னா ஒரு நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அண்ணன் கோவிசெழியன் அவர்களை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவர் தான் அண்ணன் கோவிசெழியன், இந்த மண்ணின் மைந்தன். 4வது முறையா போட்டிருக்கீங்களே, 3 முறை தலைவர் வாய்ப்பு கொடுத்து 3 முறையும் வெற்றியை கொடுத்துருக்கீங்க. இப்போ 4வது முறை அந்த வெற்றியை கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறேன். ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் படிக்க விடாம தடுத்தாங்கம்மா. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கினதே அதுக்காக தான். ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் அவங்களுக்கு சமூக நீதி வரணும், எல்லாம் வெளில வந்து படிக்கணும் அப்படின்னு தான் அந்த படிக்க வாய்ப்பு கொடுக்கறதுக்காக துவங்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்கல்வியில நம்பர் 1 GER சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எத்தனை பசங்க கல்லூரிக்கு போறாங்க, காலேஜ் படிக்க போறாங்கிறத GER. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட GER எவ்வளவு தெரியுமா? 25%. ஆனா தமிழ்நாட்டோட GER எவ்வளவு தெரியுமா? 50%. இந்தியாவோட 2 மடங்கு நாம் அதிகம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சாதனை படைக்கின்ற உயர்கல்வித்துறையை தான் மிகச்சிறந்த நிர்வாகியாக அண்ணன் அவர்கள் நிர்வகிச்சு வந்தார். இந்தியாவே பட்டியல் இனத்துல முதல் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் திரு கோவிசெழியன் அவர்கள். எல்லாருக்கூடையும் மிகவும் எளிமையோடும் இனிமையோடும் எல்லாரும் உங்க குடும்பத்தில் ஒருத்தரா பழகக்கூடியவர், கொள்கை உறுதியுள்ள கழகத்துடைய செயல் வீரர் அண்ணன் கோவிசெழியன் அவர்கள். அண்ணனை நீங்க 3 தடவை ஜெயிக்க வச்சதுக்கு போன முறை பரிசா நம்முடைய தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாரு. இந்த முறை அண்ணனுக்கு நீங்க பரிசு கொடுக்கணும், அந்த வெற்றியை உறுதி செய்யணும். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.